Hallelujah. Hallelujah. ஹalleluya ஹalleluya. சாரி தடங்களுக்கு அடுத்தது. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். எங்களோட தலையை எப்போதும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவருடைய கரங்கள் எங்கள் மேல உயர்ந்திருக்கிறது. அதாலதான் நாங்க இந்த பாடுகளை சுமந்து செல்லவும் இப்படியான சத்ருவாண்ட துன்பத்துக்கும் எங்களை வழி நடத்தத்தக்கதாக எங்களோட தலைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி எப்போதும் எங்களோட தலைகள் எப்போதும் அதாவது ஆண்டவர் அறியாதவர்களோட தலைகள் பாத்தீங்கன்னா எப்போதும் தாழ்த்தப்பட்டு தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அவங்கள ஆண்டவர் அறியல. ஆனா நாங்க ஆண்டவர் அறிஞ்சவர்களுக்கு கேடகமும் எப்போதும் எங்களோட தலையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துலயும் நாங்க பெஸ்ட். ஒரு வேலை இல்லைன்னு செபிப்போம், ஆனா ஒரு பெஸ்டான வேலையை தருவார். எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்ல எல்லாத்துலயும் ஒரு பெஸ்டான வீட்டை தருவார். எல்லாத்துலயும் ஒரு காரியங்களை எங்களை தலையை உயர்த்தி சத்துருக்கு முன்பாக வைக்கிற தேவனாயிருக்கிற அவருடைய தலை உயர்த்தப்பட்டது. கல்வாரி சிலுவையில உயர்த்தப்பட்டது நிமித்தம் அவரை அறிந்த பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தலைகள் எல்லாம் இந்த நாளையில உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலையும் உயர்ந்துதான் இருக்குங்களை. அடுத்தது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சேலா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, எங்க இருந்து அவர் செவி கொடுக்கிறாராம்? நாங்க ஒரு பாதாள அதாவது மரண ஒரு பாதாள குழியில இருந்து கூப்பிடுகிற போதும், இனிமேல் இல்லைன்ற ஒரு மரணத்துக்கு அந்த ஒரு பிரேத குழியில இருந்து கூப்பிடுகிற போதும் அவர் எங்க இருந்து எங்களுக்கு பல் தர்றாராம், செவி கொடுக்கிறாராம். பரிசுத்த பர்வதத்தில இருந்து எங்களுக்கு செவி கொடுக்கிறார். பரிசுத்த பர்வதத்துல, அதாவது சீயுங்கள் அவருடைய சிங்காசனத்தில இருந்து எங்களுக்கு பதில் தாரார். அப்ப அவர் எங்களை கூப்பிடுதலுக்கு எப்போதும் செவி திறந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா நாங்க சில வேளையில சில பேர் ஆண்டவரை கூப்பிடுறதில்ல. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு அழுக வந்துட்டு, இப்படி ஒரு மரண பள்ளத்தாக்க வந்துட்டு, ஒரு வியாதி வந்துட்டு, மரண படுக்கையில வந்துட்டோம். ஆனாலும் அந்த ஆத்மா இருக்கும், எங்களால பேச முடியாது. அந்த ஆத்மா ஆவியானவரோட பேச முடியும். அந்த ஆத்மாவில இருந்து நாங்க அவரை கூப்பிடுகிற போதும் அவர் என்ன சொல்றார்? நான் பரிசுத்த பர்வதத்திலிருந்து நான் உனக்கு செவி தருவேன். இந்த நேரத்துல யாரெல்லாம் இப்படியான நிலைமையில இருக்கிறீங்க? பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆவியானவர் செவி கொடுத்து உங்களோட விண்ணப்பத்தை கேட்கணுமெண்டா நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். மனுஷர் இல்ல, எங்களோட கணவர் இல்ல, எங்களோட மனைவிய இல்ல, எங்களோட பிள்ளைகள் இல்ல, அயல் ஜனங்கள் இல்ல. நாங்க அவரை நோக்கி, எங்களை ரட்சித்தவரை நோக்கி, அவர்தான் எங்களுக்கு துணியாளர், அவர்தான் எங்களுக்கு கேடமர், அவர்தான் எங்களுக்கு பட்டயமா இருக்கிறார், அவர்தான் எங்களுக்கு வாட்டியா இருக்கிறார். அந்த வார்த்தை தாங்களை ஆற்றி தேற்றி கொண்டு இது வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்குள்ள இருந்து கிரிய செய்த ஆர் நம்புறீங்க? அதாவது 24 மணித்தியாலத்திலையும் ஒவ்வொரு செகண்டுக்குள்ளேயும் அந்த ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்யும். பாத்தீங்கன்னா நாங்க சில நேரம் மறந்தே போயிடுவோம். அந்த வார்த்தையை விட்டு வேற எங்கேயோ சிந்தையில, வேலையில இப்படி இருக்கக்குள்ள, ஒரு அழுகையில, ஒரு புலம்பல்ல, ஒரு ஏழாவது காரியத்துல இருக்க போக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஆவியானவர் அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வருவார். ஏதோ ஒரு வார்த்தையை யூடியூப்லயோ இல்ல எங்கட நினைவிலையோ எங்கட சிந்தையிலையோ உங்களோட வாயில ஒரு வார்த்தையை வச்சிருவார். அந்த வார்த்தை என்ன செய்யும்? எங்களை ஆறுதல் படுத்தும். அந்த வார்த்தைகளுக்கு ஆறுதல் படுத்தும், எங்களோட காயங்களை கட்டும், எங்களோட வழிகளை சொல்லித்தரும். சத்துருக்கு முன்னாக நாங்க எப்படி நடக்கணும்ன்ற வழிகளை சொல்லித்தரும். அத நாங்க புரிஞ்சவர்களாய் அந்த வார்த்தைக்குள்ள நாங்க நடக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா, நான் 5வது அதிகாரம், நான் படுத்து நித்திரை செய்து விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எவ்வளவோ நாங்க போராட்டங்கள்ல நாங்க என்ன செய்யறோம்? நாங்க படுத்து எங்களுக்கு எண்டுக்குமே முடியாது, சரி நாங்க இனிமேல் எங்களுக்கு எதுவுமே இல்ல சரி என்று சொல்லி போட்டு என்ன செய்வாங்க, நித்திரை வந்துடும். நாங்க அழுதாலே எங்களுக்கு டயர்ட் வந்துடும். நாங்க அந்த டயர்ட்ல நாங்க படுக்கிற போதும் அவர் என்ன செய்யறார்? என் மகளே நீ படன்னு சொல்லி நித்திரையும் தாரார். ஒரு சயின்ஸ்ல சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னா, அதிக துக்கங்கள் வந்தா, அதிக போராட்டங்கள், அழுகிற நேரம் என்ன செய்யணுமாம்? கொஞ்ச நேரம் நாங்க ரிலாக்ஸ் ஆகி படுக்க நித்திரை வராது. ஆனால் சில நேரம் ஆவியானுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் அந்த தூக்கத்தை தருகிறது. நாங்க ஒரு 5 நிமிஷம் பண்ணாலும், ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும், அது ஏதோ 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலுமா நாங்க தூங்கி எழும்புன மாதிரி ஒரு ரிலாக்ஸ் அந்த இடத்துல காணும். ஏன்டா அவர் தான் தூங்க வைக்கிறார் எங்களை. நாங்க படுத்து நித்திரை கொள்ற போதும் அவர் தான் எங்களை விழித்துக் கொள்ளும் மட்டும் அவர் தான் எங்களை தாங்குகிறார். நாங்க அவர் மூலமா தான் நாங்க நித்திரை போறோம். அவர் மூலமா தான் நித்திரை வருகுது.
சரியா? அப்ப என்ன செய்றார்? அவர் எங்களை விழித்துக் கொண்டு எங்களை தாங்குகிறவரா இருக்கிறார். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள நாங்க என்ன செய்யணும்? ஒரு அழுக புலம்பல் வந்துரும். அவர்ட்ட இருந்து ஜெபித்து போட்டு 5 நிமிஷம், அப்பா நான் கொஞ்சம் படுக்கிறேன்னு சொன்னாலே, எங்களுக்கு அந்த தூக்கம் வந்தாலே, அந்த கவலைய நாங்க ஒழும்பி, அத நாங்க மேற்கொள்ள அந்த கவலை எங்களுக்குள்ள வராது. அந்த கவலைய நாங்க பார்க்க மாட்டோம். அத நாங்க மேற்கொண்டிருப்போம். அப்ப என்ன செய்யணும்? நானும் அப்படித்தான் செய்வேன். எனக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்து அழுதுட்டேன்டா என்ன செய்வேன்? கொஞ்ச நேரம் எனக்கு படுக்கணும். ஒரு 1/2 மணி தியாலம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் படுத்து கண் மூடி எழும்ப, எனக்கு அந்த பலவீனங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், சத்துரு எல்லாமே ஒரு ஒரு என்ன அதுல எல்லாம் ஒரு சமானத்தை நான் காண முடியும். அதான் பாருங்க, நீங்க படுத்து நித்திர கொள்வா. நீ படுத்து நித்திர கொண்டு நீ விழித்துக் கொள்வா. ஆனால் நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அல்ல, ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6வதையும் பார்ப்போம். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்தார்கள். 16,000 பேர் படையெடுத்து வந்தாங்க. என்ன செய்றார்? நீ பயப்படாத, நான் உனக்கா இருக்கிறேன். நான் உன்னோட சுத்தம் செய்து நான் வழக்காடி அவங்களுக்கு இருக்கிற பற்கள், பொல்லாத சிங்கத்தின் பற்கள், கரடியின் பற்கள், வலு சர்ப்பத்தின் பற்கள், பொல்லாத மனுஷருடைய பொல்லாத நாவுகள், கூர்மையான பற்கள் எல்லாம் என்ன செய்வேன்? தாடையினாலே, எந்த பட்டயத்தினாலே, எந்த சமட்டியனும் வார்த்தையினாலே அவர்களை நொறுக்குவேன். எல்லாத்தையும் நான் நொறுக்கி போடுவேன். நீ பயப்படாத, இந்த பற்கள் உனக்கு இனி விரோதமா கிரியை செய்யாது என்று சொல்லி அவர் என்ன செய்றார்? எங்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறார். ஒரு சமாதானமான வார்த்தையை செய்றார். இப்படி யாரும் எங்களுக்கு சொல்ல முடியாது. எங்களோட மாம்சத்துல எங்களோட கூட பிறந்தவங்க சரி, யார் சரி, எங்களுக்காக சொல்ல முடியாது. என்ன செய்வாங்க? ஒரு சந்தர்ப்பம் அப்படியான ஒரு பிரச்சனை வந்தாலே எங்களை விட்டு விலகி அவங்க ஓடுகிறவளாத்தான் நாங்க காண்றோம். எங்களை விட்டு அவர்கள் விலகி தப்பி ஓடுகிறவளாத்தான் காட்டுறோம். இந்த பிரச்சனைக்கு நான் வரல, இதுல போலீஸ் வருவாங்க, இதுல இதுல இப்படி வருவாங்க, அப்படி வருவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல என்று சொல்லி எங்களை விட்டு விலகி ஓடுறதாத்தான் நாங்க காண்றோம். எங்களோட குடும்பங்களுக்குள்ளே நான் கண்டிருக்கிறோம், சபைகளுக்குள்ளே கண்டிருக்கிறோம், ஊழியக்காரர்களுக்குள்ளே கண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றார்? அவர்தான் எங்களுக்கு ரட்சிப்பு. கர்த்தருடைய தேவ கிரீட தேவ தேவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருக்கிறது. எங்கள் மேல் அவருடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ மரணங்கள் வந்தாலும் உங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறது. நல்ல அருமையான ஒரு சங்கீதம் பாருங்க. தாவீதை துரத்தின தன்னை குமாரன் துரத்துறான். அப்படித்தான் எங்களை இந்த நாளையில பிள்ளைகள் தாய் தப்புன கூட ரோட்ல விடுறாங்க. சௌரங்களுக்கு ஒரு ஒரு இதுவுமே இல்லை, ஒரு அன்புன்றதே இல்லை, நல்ல பேச்சு இல்லை, ஒரு உறவு இல்லை. ஒன்றுல 100ல 10 பேர் இருக்கிறாங்க, இல்ல மற்ற ஆக்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல அது குறைவு, அன்பு தணிஞ்சு போச்சு. சரி, நல்லது நேர்களே. இந்த நேரத்திலும் அருமையான ஒரு வார்த்தைகளாக எனக்கு பேசினார் ஆண்டவர், உங்களுக்கு பேசிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்துல நாங்க ஜெபத்துக்குள்ளாக கொஞ்ச நேரம் கடந்து செல்வோம். அன்பின் பல்லோ தோபனை பாவம் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ரட்சிப்பும் கேடகமாயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதுல எல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனை போராட்டங்களோட ஆண்டவரே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் என் தேவனுடைய கிருபை ஆண்டவரே அப்பா நீர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நின்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீரே ரட்சிப்பண்டு சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் எங்களை பயக்கிறது நீர் மாத்திரம்தான் ரட்சிப்பண்டு சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் தான் ரட்சிப்பு. அவள் எந்த பிள்ளை, அவன் எந்த பிள்ளை என்று சொல்லி அப்பா மற்றவர்களுக்கு நீங்க வெளிப்படுங்கப்பா ஆண்டவரே. நீங்க வெளிப்படுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, இத்தனை இடத்துல நாங்க ஆண்டவரே ஒன்றுமே சொல்ல முடியாதபடி எங்கள் வாய்கள் அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறோம். ஆனாலும் என் தேவன் நீர் வெளிப்படுவீராக, தேவன் நீர் வெளிப்படுவீராக என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்களே எங்களை தாங்கிக் கொள்ளுங்க. இம்மட்டுமாக தாயின் கருவில இருந்து எங்களை தாங்கின தேவன் இம்மட்டுமாக இனிமேலும் எங்களை தாங்கும்படியாக நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, என் குடும்பத்தையும் கூட அந்த வண்ணமாய் தாங்கி தப்புவீங்க. ஜெஸ்லியா குடும்பங்களுக்கு அப்படி பிரச்சனைகள் வரும், எல்லாருக்கும் வரும். உலக மனுஷன் அப்படியானவர்களை எல்லாம் தாங்கி தப்புவித்த ஆண்டவரே. ஊழியத்துல பிரச்சனை ஆண்டவரே அப்பா, சொத்துல பிரச்சனை ஆண்டவரே, உலக காரியங்கள்ல பிரச்சனை அப்பா, எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் கேடகமா இருந்து மகிமையா இருந்து எங்கள் தலைகளை உயர்த்துங்க. எந்த
இடத்துல மனுஷரங்களை விழ தள்ளினார்களோ அந்த இடத்துல எங்களோட தலைகளை ஆண்டவர் உயர்த்தும்படியாக சத்துருவுக்கு முன்பாக எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை யாரெல்லாம் வஞ்சிக்கிறாங்களோ ஆண்டவர் அவர்கள் மத்தியில் எங்களோட தலைகளை உயர்த்துங்கப்பா ஆண்டவரே. எங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ அவர் மத்தியில் எங்களோட தலைகளை உயர்த்துங்கப்பா ஆண்டவரே. இது யாரா இருந்தாலும் எங்களை உயர்த்துங்கப்பா ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மேலானதா இருந்து பெருகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காகவும் செபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு எல்லா வியாதிகளையும் ஆண்டவரை இப்போதே எல்லாம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளும் ஆண்டவரை இயேசுவின் ரத்தத்தினால சுட்டரிக்கப்படுவதாக. கேன்சர் ஆண்டவரே, தைராய்டு அப்பா ஆண்டவர், அஸ்மா வியாதி அப்பா, தோல் வியாதிகள் அப்பா, கண் வலிகள், காது வலிகள், தீராத தலை வலிகள், மூட்டு வலிகள், எலும்பு வலிகள் ஆண்டவரே, சதை வலிகள் அப்பா ஆண்டவரே, இருதய ஆண்டவரே, டயபிட்டிக், கொலஸ்ட்ரால் எல்லாம் எந்தெந்த வியாதி இருக்கிறதோ அப்பா நீங்க கை வைக்கட்டும். அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல இப்போதை ஜீவ ரத்தத்தை கொண்டு அந்த வியாதி எல்லாம் இயேசுவின் ஜீவ ரத்தத்தினாலே சுட்டரிக்கிறேன். அந்த வியாதியை கொண்டு பலவானை சுட்டரிக்கிறேன். வியாதியை கொண்டு பிள்ளைகளை நூகடித்து வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா பலவானை இப்போதே சுட்டரிக்கிறேன். அவன் நிர்மலமாக்கப்பட்ட போட்டும் வியாதியின் பலிப்பிடத்தை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவ ரத்தத்தை ஊற்றி இப்போது அந்த வியாதியின் பலிப்பிடத்தை உடைக்கிறேன். மூட்டு வலி என்னும் ஆண்டவரை பலிப்பிடத்தை ஜீவ ரத்தத்தினாலே உடைக்கிறேன். ஜீவ ரத்தம் இவர்களை சுத்திகரிக்கட்டும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், வாழ்வடைவான் என்று. அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குங்க. அவன் வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொன்னவர். வியாதியின் பட்டுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்வர். வியாதியின் பட்டுக்கை ஆண்டவரை இப்போது எடுத்துக்கொண்டு நடக்கட்டும் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா. கண் பார்வையில ஆண்டவரே அப்பா குறைவுள்ளவர்கள் கண் பார்வை அடையட்டும். இயேசு ரத்தத்தை கண் பார்வையில பூசுகிறேன். காது கேட்காத செவியர், காது கேட்காத செவிடர்களா இப்போது ஆண்டவரை காது கேட்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. தீராத புண்கள், தீராத ஆண்டவரை யோவோப்பில் இருக்கிற புண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜீவ ரத்தத்தை கொண்டு பூசி எல்லாம் சுவத்தை கட்டளையிட்டு செபிக்கிறேன். சுவத்தை கட்டளையிட்டு செபிக்கிறேன் ஆண்டவரை. வயிற்றுல புண்ணுள்ளவர்களை இப்போது இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு சுவத்தை கட்டளையிட்டு செபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன் ஆண்டவரை. மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், நெஞ்சு வலிகள் ஐயா, ஹல்லேலூயா, இருதய வலிகள் அப்பா எல்லாம் ஆண்டவரை இப்போது நுரையீரல் ஆண்டவரை பச்சை லிவர் எல்லாம் இப்போது இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆண்டவரை வருத்தங்கள் எல்லாம் இப்போது வியாதிகள் மாறட்டும், குணமாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஹாஸ்பிட்டல்ல படுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் ஆண்டவரை உண்மை அறியாதவர்கள் எல்லாம் இப்போதே எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பார்களாக. எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பார்களாக. வியாதியின் தொல்லை ஆண்டவரை இப்போது முறியடிக்கிறேன். வியாதியின் பலிப்பிடத்தை உடைக்கிறேன். வியாதியின் பலிப்பிடத்தை உடைக்கிறேன். அக்கிரம கட்டுகளை இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு உடைக்கிறேன். இப்போதே மாறுவதாக என்று கட்டளையிடுகிறேன். கீர்த்தனை கண்ட குரோதங்கள் உனக்குள்ள வராது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரை. அப்பம் தண்ணி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதி நோய்களை குணமாக்க என்று சொன்னீங்க. அப்பவும் தண்ணி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஜீவ ரத்தத்தினாலே, ஜீவ ரத்தத்தினாலே அப்பவும் தண்ணி ஆசீர்வதிக்கப்படுவதாக. சுகமாட்டேட்டும். சுகத்தை கட்டளையிடுகிற ஒவ்வொரு ஆத்மா மேலும் ஆண்டவரை மரணிக்க போற ஒவ்வொரு ஆத்மா மேலும் உம்முடைய ஜீவன் அவர்களை இறங்கி புது ஜீவன் உண்டாகுவதாக. அந்த ஜீவனை கொண்டு வீராக ஆண்டவர் அந்த ஜீவன் அவர்கள் மேல கட்டளையிட்டு வீராக. உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு அந்த ஜீவன் அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்திலே முடக்குவாத மாறட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. மூட்டுகள் ஆண்டவரே அப்பா வலிகள் எல்லாம் இப்போது இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. விட்டமின் குறைபாடு எல்லாம் இயேசுவின் நாமத்திலே எல்லா விட்டமின்களும் உண்டாயிருப்பதாக என்று கட்டளையிடுகிறேன். எல்லா விட்டமின்களும் உண்டாயிருப்பதாக என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சுகம் உண்டாகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் எந்தெந்த வியாதியில செபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, முடியல என்று சொல்றாங்களோ, இப்போது ஆண்டவரே ஜீவ ரத்தத்தை அவர்கள் மேல ஊற்றி இப்போது அந்த வியாதியை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க முடியாத காலில் நடக்கட்டு இயேசுவின் நாமத்தினாலே. பல்வலிகள் மாறட்டு இயேசுவின் நாமத்தினாலே. தொண்டையை கட்டி வைத்திருக்கிற பொல்லாங்கனை இயேசுவின் நாமத்தினாலே தொண்டையை கட்டவிழ்க்கிறேன்.
குரல்களை கட்டி போட்டு வச்சுக்க ஜபிக்க முடியாதபடி அந்த குரல்கள் தொண்டைகளை கட்டவிழ்கிற இயேசுவின் ஜீவ ரத்தத்தை பூசி, இயேசுவின் ஜீவ ரத்தத்தை பூசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, வியாதியின் நுகம் முறிக்கப்படுவதாக, தேவ ஜனத்தை விட்டு வியாதியின் நுகம் முறிக்கப்படுவதாக, பாலிய பிள்ளைகளுக்கு இருக்கிற தடிமேல் காய்ச்சல்கள் எல்லாம் ஆண்டவரை இப்போதே மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற சளிகள் தொல்லைகள் எல்லாம் ஆண்டவரை இப்போதே மாறுவதாக. ஜீவ ரத்தத்தை அவர்கள் மேல வைக்கிறேன், ஜீவ ரத்தத்தை வைக்கிறேன். ஜீவ ரத்தத்தினாலே எல்லாம் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நிமிர முடியாதவர்கள் எல்லாம் நிமிரட்டு இயேசுவின் நாமத்திலே. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறேன். இப்போதே கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுகிறேன். கர்ப்பத்தின் கனி உண்டாயிருப்பதாண்டு கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அது மாத்திரமல்ல, வீடு வாங்குறவர்கள் ஆண்டவரே ஒரு புது வீட்டை, கையால கட்டாத வீட்டை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் ஆண்டவரை, கையால கட்டாத வீட்டை கொண்டு பீராக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியத்தின் அபிஷேகம் அவர்களுக்கு இரங்கள், ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். அப்பா, தலைகள் உயரட்டும், கதவுகள் திறக்கப்படட்டும். தேவ ஆவியாண்ட ஊழியங்களை செய்ய ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. இந்த நேரத்தில் அப்பா, உங்களுடைய ராஜ்யத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு அபிஷேகத்தை கொண்டு பீராக, ஜெபிக்க முடியாதவர்களுக்கு ஜெபத்தை கொண்டு பீராக ஆண்டவரை. ஜெப ஆவி கட்டவிழ்க்கப்படுவதாக. மாணவனுக்கு பொல்லாத துறைத்தனத்தின் சேனைகளின் ஆவிகளும் ஆண்டவரை எல்லா துறைத்தனங்களும் கட்டப்பட்டு நிர்மலமாக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே தேவ கிருபையும் தேவ பலமும் ஆண்டவர் உண்டாகட்டும் தேவ ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. வேலைக்கு அசதி, ஜெபிக்கிறதுக்கு அசதி ஆண்டவரே. கண்ண நித்திரை நாவி ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற கண்ண நித்திரை நாவி இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு போ. கண்ண நித்திரை நாவியே இயேசுவின் நாமத்தினாலே, பில்லி சூனியத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே, அந்த பில்லி சூனியத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் ஜீவ ரத்தத்தை ஊற்றி தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்காதபடி சுட்டரித்து போடுகிறேன், சுட்டரித்து போடுகிறேன். தேவ பலம் இறங்கட்டும், தேவ ஜீவ ரத்தம் இறங்கட்டும். அந்த பில்லி சூரிய கட்டுகள் அறுக்க சுட்டரித்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. முறிந்தாவி செத்தாவி ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே, பொல்லாத வலு சர்ப்பத்தின் செவிட்டு விரியனின் பாம்பு ஆண்டவரை, ஏதோ தோற்றத்தை கட்டுக்கு வந்த பொல்லாத விரியம் பாம்பின் ஆண்டவரை கிரியைகள் குடும்பங்களை கட்டுக்காதபடி, குடும்பங்களை பிரிவினைகளை கொண்டு வராதபடி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு சுட்டரிக்கிறேன், சுட்டரிக்கப்படு இயேசுவின் நாமத்திலே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் தாய் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்புற ஆண்டவரே எல்லா அந்தகார கிரியைகள், அந்தகார திட்டங்கள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன், நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள அமைதி உண்டாக்கட்டும், சமாதானம் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. சேமத்தை கட்டளை இருங்க குடும்பங்களுக்குள்ள. பறந்து ஆகிற பச்சைய பல குடும்பங்களை பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. வாலிபர்களை பார்த்துக் கொள்ளுங்க. வாலிபர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வாலிபர்கள் சபைகளுக்குள்ள வர முடியாதபடி, தேவனை ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற கிரியைகள் எல்லாம் இப்போதே நிர்மலமாக்கப்பட்டு ஆண்டவரை திசை தெரியாதபடி அவன் ஓடுவானாக. பலவான் பொல்லாங்கன் ஓட்டுவானா, ஓட்டு இயேசுவின் நாமத்திலே. எல்லா வாலிபர்களையும் நான் ஆண்டவரை இரத்த கோட்டைகளை ஒப்பு கொட்டுகிறேன். ரத்தம் பாதுகாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிலுவையண்டையில மூடி மரத்தை ஜெபிக்கிறேன் ஐயா. குடிகார கணவர் மாதிரி இப்போது மனம் திரும்பட்டும். அந்த குடிகார கணவர் மேல உம்முடைய அக்கினின் ரத்தத்தை தலையில ஊற்றி அதை இயேசுவின் ரத்தத்தினாலே, அந்த குடியை இயேசுவின் ரத்தத்தினாலே எல்லாம் சுட்டரிக்கிறேன். அந்த ஆத்துமாவில் ஒரு விடுதலையை கூறுகிற இயேசுவின் நாமத்தால். குடியெல்லாம் குடி வரியெல்லாம் சபிக்கப்படி இயேசுவின் அந்த சபிக்கப்படி இயேசுவின் நாமத்தில். தேவனை அறிய முடியாதபடி, தேவனுடைய சபைக்கு போக முடியாதபடி சுருக்கு வழியோரத்தில் வைத்த வலைகள் எல்லாம் எப்போது வேறோட பிடிங்க சுட்டரிக்கிறேன். பின்மாற்றத்தின் நுகங்கள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பின்மாற்றத்தின் நுகம் உடைக்கப்படட்டும், பின்மாற்றத்தின் நுகம் உடைக்கிறேன். பின்மாற்றத்துக்கு இடமே இல்லை. அவர் தேவனிடத்தை வந்தவங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவங்க, தரிசனம் பெற்றவங்க. சத்துருவே அவர்கள் மேல இருக்கிற கையை நான் முறிக்கிறேன், உண்ட கையை முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு விடுதலையாக்குறேன். இப்போது விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு செல்லட்டும். இருதயத்தை கட்டி வைத்திருக்காங்க. இருதய சிந்தை இயேசுவின் நாமத்திலே எப்போது சதியான இருதயமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியக்காரன் பின்மாற்றத்துக்கு கொண்டு ஊழியக்காரரை வைத்திருக்கிற எல்லா ஊழியங்களை விட்டு போட்டு தங்களை பின்மாற்றத்துல போய் இருக்கிற எல்லா ஊழியக்கார குடும்பங்களை இப்போது ஒப்பு கொடுக்கிறேன், இப்போது ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் அந்த ஊழியங்கள் புதுப்பிக்கப்படட்டும், அந்த ஊழியங்கள் தரிசனம் பெறட்டும், அந்த ஊழியங்களுக்குள்ள தேவனுடைய கிருபை பெருகட்டும். அந்த தேவனுடைய கிருபைக்குள்ள ஆண்டவரே அப்பா, தேவனுடைய
ஆண்டவரே அப்பா, கிருபையின்படி அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை அவர்களுக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெருகட்டும் அப்பா, ஊழியக்காரருக்குள்ள மறுபடியும் அவர்களை திருப்பிக் கொள்வேன் என்று சொல்லி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே திருப்பிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. தேவனால கூடாதது எதுவும் இல்லை. தேவனால கூடாதது எதுவும் இல்லை. தேவனால எல்லாம் கூடும். எஸ், ஹalleluya ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள், யூனிவர்சிட்டி போறவர்கள், ஆண்டவரே காலேஜுக்கு போறவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். போக்குல வர்றதுல எல்லாம் தேவனுடைய கிருபை முன்னும் பின்னுமாக நெருங்கி பாதுகாக்கப்படட்டும். தேவனுடைய ஆண்டவரே காரியத்தை விட்டு விலகாதபடி, தேவனுடைய சமூகத்தை விட்டு இவர்கள் விலகாதபடி, தேவ கிருபைக்குள்ள இவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவ ராஜ்யத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya அப்பா, துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா, வாலிபர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல பெருகட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் மேல பெருகட்டும் ஆவியானவரே. உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம் இவர்கள் மேல் ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிறக்க போற குழந்தைகள் எல்லாம் தேவனுடைய இருதயமாய் ஆண்டவரே, இருதயத்துக்கு ஒப்பானவர்களாய் பிறக்கடி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவரை ஒரு வஞ்சிக்கிற தொழிலாளி நாவியே ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாய், டிக்டாக் மூலமாய் ஆண்டவரே அப்பா, இந்த போன்கள் மூலமாய் ஆண்டவரே, ஆணும் பொண்ணும் வஞ்சிக்கிற இந்த பொல்லாத தொழிலாளனும் பிசாசை தொழிலாளனும் ஆண்டவரே, சத்துருவை தொழிலாளனும் வேசிய இயேசுவின் ரத்தத்தினாலே இப்போது அவளுடைய பலிப்பிடங்களை அவளை சுட்டரிக்கிறேன். எப்படி அவள் சிம்சனை கட்டி இந்த ஆண்களை பெண்கள் ஆண்களை கட்டி வைத்திருக்காங்க, அந்த கயிறுகள் எல்லாம் இப்போது இயேசுவின் பிரசன்னத்தால எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்பட்டுவோம், சிதறுண்டுவோம். கடைசி காலம் வேசித்தனம் இந்த உலகத்துல கிரியை செய்யக்கூடாது, சபைக்குள்ள கிரியை செய்யக்கூடாது, தேவ பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யக்கூடாதபடி எல்லாம் சுட்டரித்து சாம்பலாய் போகும்படியா ஒப்பு கொடுக்க. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். தேவ கிருபை இருக்கட்டும். தேவ பரிசுத்த ரத்தமே சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபைக்குள்ள ஊழியக்காரருக்குள்ளையும் ஆண்டவரை, விசுவாச குடும்பங்களுக்கு, பின்மாற்றத்துக்கு போறவங்களும், பேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், ஆண்டவரை மதுபானங்கள், ஆண்டவரை பொல்லாத விக்கிரகங்கள், பொல்லாத தெளிலாள் பாகாலி நாவியலுக்குள்ள ஆண்டவரை கிரியை செய்து புட்டிப்பட்டு அகற்றப்பட்ட எல்லா சங்கிலிகளை எப்போதே இயேசுவின் ஜீவரத்தோடு உண்டாக்குறேன். இந்த பலிப்பிடங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டு சிதறண்டு வாடும், மின்னல போல சிதறண்டு போ இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya, ஹalleluya. சிதறண்டுவோம், சிதறண்டுவோம். கட்ட உனக்கு முடியாது, உனக்கு அதிகாரம் இல்லை கட்டுறதுக்கு. வழியோரங்களை சுருக்கு வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. உண்ட கூர்மையான நாவாலே பேச முடியாது. உதட்டின்களை பிரியன் பாபின் விஷத்தினாலே மற்றவர்களை வஞ்சிக்க முடியாது. அந்த விஷம் உனக்கே, அந்த விஷம் முன்னாலே உன்னோடைய அழிக்கப்பட்டு போவதாக தட்டுகிறேன். சிங்கங்களின் வாய் கட்டப்படுவதாக, தேள்களின் வாய் கட்டப்படுவதாக. பல சிங்கங்கள் குடும்பங்களுக்கு இறை இல்லாதபடி எல்லாம் சிதறந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன்.
தேவனே நிறந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நிறந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன் உம்பலக்கரம் தாங்குதையா, உம்பலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். தேவனே, சபா உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரும் பின்மாட்டத்துக்குள்ள போகாதபடி எல்லாரையும் உம்முடைய பலிப்படத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா ஊழியக்காரையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ரத்தத்தை ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டு அந்த ரத்தத்தை மகிமையை தெரியாதபடி ஆண்டவரை பின்மாற்றத்தின் நுகத்துல இருக்கிற அகப்பட்ட ஒவ்வொருவரையும் அந்த பின்மாற்றத்தின் நுகத்தை இப்போதை ஜீவ ரத்தத்தை கொண்டு உடைக்கிறேன். உடைத்து ஆண்டவரை இப்போதை விடுதலை கூறி ஆண்டவரை ஜெயத்தை எடுக்கிறேன். ஆண்டவர் ஜெயத்தை எடுக்கிறேன் அப்பா ஆண்டவர் இந்த நாட்கள்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக இரக்கம் செய்யும்படியாக இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்கப்பா அவர்களுக்கெல்லாம். ஆவியானவரே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளை கொடுத்திருக்கிறீங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றி துதித்து மகிழ்ந்து ஆண்டவரை புகழ்ந்து கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே, கிருபை செய்வீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரேப்பா, உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இரக்கமும் கிருபையும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே,
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஏசப்பா ஆண்டவரே, நீங்க எங்களை செய்த ஒவ்வொரு ஆயிரம் இந்த நாள்ல கூட, இந்த நிமிஷத்துல கூட ஆண்டவரே எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு புதிய நாள், புதிய ஜீவன், புதிய கிருபையை தந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி எங்களை நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த கிருபைக்கு ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை மேலான கிருபை யாரும் தர முடியாத ஆண்டவரே அப்பா, யாரும் தர முடியாத ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகளுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா அப்பா ஐயோமில ஆண்டவரே, அப்பா வாட்ஸ்அப்ல ஜூம்ல ஆண்டவரே அப்பா ஆவியானவரே செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஊழியக்கார பிள்ளைகள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஏதோ எலெக்ஷன் போட்டு ஆண்டவரே எங்கேயோ தங்களுக்கு ஒரு குடும்பத்தை சேர்த்து தங்களுக்கு ஒரு ஜனங்களை சேர்த்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடாதபடி ஏதோ நாங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர்கள் இந்த பெருமையோட செய்து கொண்டு ஒவ்வொரு சிவ குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்க நாங்க வந்தாலும் உம்முடைய சமூகத்துல நான் உமக்கு முன்பாக நிக்க போறோம்ன்றதை உணரட்டும் ஆண்டவரே. அப்பா 4 ஆத்மா இருந்தாலும் அந்த ஆத்மாவை தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடத்தி தேவனுடைய சமூகத்துல கொண்டு தேவனுக்கு நேராய் நடப்பிக்கிற பிள்ளைகளாய் நாங்க மாற வேணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள போட்டிகள் பொறாமைகள் எரிச்சல்கள் எதுவும் இல்லாதபடி ஆண்டவரே இந்த செப குருப்பல் எல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்க. சின்ன குருப்பா இருந்தாலும் பெரிய குருப்பலா இருந்தாலும் ஆண்டவர் அங்காங்க கூடி கூடி தேவனுடைய நாமத்தை செபிக்கிறவர்கள் ஆண்டவர் உண்மையா எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை, அந்த விடுதலையோட ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு குருபரை தேவ பயத்துல தேவ நடுக்கத்துல ஆண்டவரை அப்பா உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்கள் வார்த்தையை கொடுக்கிற இடத்துல தேவன் இறங்கி கிரியை செய்து அந்த இடத்துல அநேக ஆத்துமக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஏனோ தான் அசதியா இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்யாதபடி நீர் வாந்தி எடுத்து போடாதபடி ஆண்டவரே, அருவறுக்காதபடி ஆண்டவர் உண்மை உத்தவமா இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உண்மை உத்தவமா இருந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அதுக்காக உம்முடைய கரத்துல எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மேலானது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்க நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் ஆண்டவரே நீர் அதிகமான காரியங்களை எங்களுக்கு செய்து முடிக்கிறவர் அப்பா. அதிகமான காரியங்களை செய்யுங்க. எங்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக காலமாய் ஆண்டவரே அப்பா நாங்க செபித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா அந்த செபங்களுக்கு ஆண்டவரே நீர் பதில் தருகிற போதும் எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் பூரிப்பால் நிரப்பப்படுமே அப்பா. ஜீவ விருட்சமா இருக்குமேப்பா ஆண்டவரே. அப்பா அந்த ஜீவ விருட்சத்தை காண கர்த்தருக்கு இது கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா அந்த கிரியை காணட்டும் அப்பா. நாங்க ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட விண்ணப்பத்துக்கு சமயமா இருக்குன்னு சொன்னீங்களே, நான் சியோன்ல இருந்து உன்னை கேட்பேன்னு சொன்னீங்களேப்பா. சியோன்ல இருந்து அந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க. அது எப்படியாப்பட்ட காரியங்களா இருந்தாலும் உமக்கு சித்தத்தின்படி அதை ஆசீர்வதிங்கப்பா. வாழ்க்கை துணியா கற்பத்தின் கனியா ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களா எமக்குரிய காரியங்கள் எதா இருந்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் நிறைவேறட்டும். பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. யாக்கோபுக்கு களிப்பும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க செய்யுங்கப்பா அந்த காரியங்கள் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரே விண்ணப்பத்தை கேளுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே எங்களோட கண்ணீரை கண்டு எங்களோட பெருமுச்சலை கண்டு எங்களை விடுதலை ஆக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
தூய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. தூய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. எதிரியின் சேனையை எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தை உயர்த்தணுமே. எதிரியின் சேனையை எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தை உயர்த்தணுமே. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. எலியாவை போல் நான் ஜெபிக்கணுமே, பூமியில் அக்கினியை இறக்கணுமே. எலியாவை போல் நான் ஜெபிக்கணுமே, பூமியில் அக்கினியை இறக்கணுமே. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. சுவிசேஷ பாரத்தில் நிறையணுமே, ஆத்துமா அறுவடை செய்யணுமே. சுவிசேஷ பாரத்தில் நிறையணுமே, ஆத்துமா அறுவடை செய்யணுமே. சுய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆத்மா தாகத்துல நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எலியாவின் அபிஷேகத்தை தாங்கப்பா. எலியாவை போல ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா. எலியாவின் அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. எலிசாவின் ரெட்டிப்பான அபிஷேகத்தை தாங்க. எலியாவின் அபிஷேகத்தை தந்து எலிசாவின் ரெட்டிப்பான அபிஷேகத்தை தாங்கப்பா. எலிசாவின் சால்வேங்கள் மேல் போடப்படட்டுமாப்பா. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்து செய்யற ஊழியங்கள்ல ஆண்டவரே எலிசாவின் சால்வை போடப்படட்டும். எலிசாவின் சால்வை போடப்படட்டும். எரிச்சல்கள் பொறாமைகள் இல்லாதபடி ஊழியங்களை தேவனுக்கென்று செய்து முன்னேற தேவனுக்கென்று செய்யப்பா. அந்த நாளையில எலிசாவின் அபிஷேகம், எலிசாவின் அபிஷேகம் எங்கள் மேல போடப்படட்டும். அந்த சால்வை எங்கள் மேல போடப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அபிஷேகம் இல்லாத ஊழியம் நுகத்தடிய முறைக்காதப்பா. அப்பா, அந்த அபிஷேகத்தோட ஊழியங்களை செய்ய அந்த நுகத்தடிகளை பொல்லாங்கடைய நுகத்தடிகளை முறைக்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. உந்தனின் வருகை நாள் வரைக்கும் சாட்சியாக நான் வாழணுமே. உந்தனின் வருகை நாள் வரைக்கும் சாட்சியாக நான் வாழணுமே. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. துய ஆவியையோ செங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்போது ஆண்டவரே, வருகிற தலைமுறை ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக, அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஜெப ஆவினாலே நிரப்பப்படட்டும் அப்பா ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆம்பளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே எலிசாவின் அபிஷேகத்தால, எஸ்தரின் அபிஷேகத்தால ஆண்டவரே நிரப்பப்படுவார்களாக. உபவாசத்தினாலே, எஸ்தரின் உபவாசத்தினாலே எப்படி அவள் ஜெபித்தாளோ அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கட்டவிழ்க்கப்படுவதாக. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயாப்பா. ஆண்டவரே, கட்டுகளை உடைங்க, கட்டுகளை உடைங்க. எலிசாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கிற தடைகளின் கட்டுகளை உடைங்க. எஸ்தரின் ஜெப வாழ்க்கையை உபவாசிக்க முடியாத இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் இப்போது இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன், உடைக்கிறேன். உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். அப்பாவுடைய பிரசன்னங்களை நிரப்படும் என்று சொல்லி சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள்ல விளங்கப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்பா மக்கு நன்றி, தேவ கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களும் ஆண்டவரே ஊழியங்களுக்கு போறபோது சுவிசேஷங்களுக்கு வேற வேற நாடுகளுக்கு ஆண்டவரே வேற வேற ஆண்டவரே கிராமங்களுக்கு மாவட்டங்களுக்கு போறபோது ஆண்டவரே இந்த ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்வீராக. ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி ரத்த கோட்டைகளை அதேபோல ஜெஸ்லியா குடும்பங்கள் எல்லாம் அப்படி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொட்டுகிறேன். இனி வரப்போற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களும் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொட்டுகிறேன். ஊழியங்களை செய்துட்டு போன ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் ரத்தத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவ சித்தத்துக்கு தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமும் ரத்தத்தினால கிரியை செய்யப்படுவதாக என்னும் செபிக்கிறவர மனுத்தியால கணக்கில் செபிக்கிறவரையும் அந்நிய பாசையை பேசுற வர்றாங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்நிய பாசையை பேசுற அபிஷேகம், அந்நிய பாசையை பேசுற அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாட்கள்ல தேவ ஊழியர்கள் மேலும் தேவ ஆண்டவரே அப்பா ஆண்டவரை சின்ன சின்ன குறும்பல் இருக்கிறவள் மேல் அந்நிய பாசை பெற முடியாதபடி இருக்கிற எல்லா அந்தகார கிரிகளை அழைத்து இப்போது அந்நிய பாசை வரங்கள் இறங்கட்டும் என்று சொல்லி சோத்தரித்து இறங்குவதாக கொட்டுபீராக அந்த அந்நிய பாசை ஆண்டவரை. சாத்தானை ஜெயிக்கிற அந்த அந்நிய பாசை, தேவனோட பேசுகிற அந்த அக்கியமான அந்த அந்நிய பாசை, தேவனோட பேசுகிற நவமான பாசைகள் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரை. வித்தியாசமான பாசைகள் கட்டவிழ்க்கப்படட்டும். அது பரலோக பாசை, அது பரலோக பாசை கட்டவிழ்க்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. தேவ ஊழியர்களுக்கு எல்லாம் ஆண்டவரை அப்பா அந்த அந்நிய பாசையில பேசி ஆண்டவரை அப்பா ஊழியங்களை செய்து சத்துருவான்மனை கட்டி தேவனுடைய ரகசியத்தை பேசி தேவனுடைய காரியங்களை செய்யமடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி சோத்தரித்தை செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதே நீர் ஆண்டவர் அந்த அந்நிய பாசையை ஆண்டவரே அப்பா நவமான பாசையை கட்டவிழ்த்திருக்கிறீங்க எங்களுக்கு சொல்லி நாம் விசுவாசித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நம் விசுவாசித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெஸ்லியாட மகனுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆவியானவரே ஒரு வயசை இம்மட்டுமாக கூட்டி கொடுத்தீர், இம்மட்டுமாக பாதுகாத்தீர். ஒரு வயசை கூட்டி கொடுத்தீர் ஆண்டவரே மகனுக்கு. அது எவ்வளவு ஆண்டவரே அப்பா நீ கிருபையான காரியத்தை செய்து எவ்வளவு நாளும் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகள் போராட்டங்களை போனாலும் உன் குறுகின வருஷத்துக்கு முடிவு வந்தது. நீ அந்த வழியாய் திரும்பி போகா என்று ஆண்டவரே அப்பா ஜோபு சொன்னது போல, ஜோபுட்டை தேவன் சொன்னது போல ஆண்டவர் இந்த நாளிலே அந்த மகன் குறுகின வருஷத்துக்கு அவர் வந்த துன்பத்தின் பாதையில எல்லாம் குறுகின வருஷத்துக்கு முடிவு வந்தது. ஆனாலும் இனிமேல் அந்த வழியில அவர் திரும்பி போகாதபடி நடத்தி ஆண்டவரை புது வழியாய் நேர் வழியாய் நடத்த போற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரை செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே செபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தாலே ஒப்பு கொடுக்கிறேன் எல்லாம். ஹல்லேலூயா ஆண்டவர். ஒரு ஜெப வாழ்க்கையை புதுப்பித்து கொடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில புதுப்பித்து கொடுங்க, வேலையில குடும்பங்கள்ல ஆண்டவரை தரிசனங்கள் எல்லாம் ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவரை புதுப்பித்து கொடுங்க, புதுப்பித்து கொடுங்க ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறேன். குறுகின வருஷத்துக்கு முடிவு வந்தது. அந்த வழியா நீ திரும்பி போய் என்ற வசனத்தின்படி ஆசீர்வதித்தை சபை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காத்தாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காத்தாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விடவில்லை. ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தேங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, வேளைக்காகவே செடி மட்டுமாக நீர் கூடாரத்துல ஒளித்து மறைத்து வைத்தீர் ஆண்டவர். உம்முடைய வேலைக்காக, உம்முடைய வேலைக்காக தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே,
துதிக்கும் புது பாடல் நாவில் வைத்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் நாவில் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்க முன்னமே உன் பேரை அறிந்தீரே. அவையம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்க முன்னமே பேரை அறிந்தீரே. அவையம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் ஒப்படைத்து வச்சிருக்கிற ஆண்டவரே, அந்நாள் வரையிலும் இந்நாள் வரையிலும் காத்தவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தோம். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் முதலும் இம்மட்டுமாக உம்முடைய கிருபை மகனை தாங்கி வந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல இருந்து குறுகின வருஷத்துக்கு உனக்கு முடிவு வந்தது என்று சொல்லி எல்லாம் முடித்து போட்டதவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை அவரை தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரை செய்யம் எடுக்கிறவர் மகனாய் ஆண்டவரை வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொட்டுக்கும்படியாக ஆண்டவரை, ரெட்டிப்பான அபிஷேகங்களை கொட்டுக்கும்படியாக இந்த நாட்கள் இருந்து ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த உம்முடைய வேலைக்காகவே மறைத்து வைத்தீர். நம்முடைய கூடார மறைவில அந்த ஊழியங்களை செய்யட்டும் அப்பா ஆண்டவரே. அப்பா ஜெஸ்லியா விட அதிகமாய் செய்யட்டும் அப்பா அந்த ஊழியங்களை இந்த வருஷம் அந்த நாட்கள் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. அப்பா கொடுத்த ஆண்டவரை குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய அபிஷேகம் பற்றி தரிசனத்தோட ஊழியங்களை சேர்க்கட்ட கிருபை செய்கிறார். எழுந்து பிரகாசி, எழும்பெழும்பு சீயோன வல்லமையை தரைத்து கொண்டு எழுந்து ஊழியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாவே ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய கரத்துல ஆண்டவரே உள்ளத்தோடு இந்த ஆசீர்வதிச்சு வைக்கிறேனப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த வானொலிகள்ல ஆண்டவரே அப்பா ஊழியக்காரருக்கு யாரெல்லாம் திருமண நாட்கள் ஆண்டவரே அப்பா ஒரு பிறந்த நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருந்து, நான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று உன் வலது கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் பலம் பிடித்து நடத்துவீராக, சுகபலத்தை கொடுப்பீராக, எல்லாவற்றையும் சகலத்தையும் திரும்பிக் கொள்ள இழந்தது அனைத்தையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஆண்டவர். உடைய கிருபையும் மகிமையும் ஆண்டவர்களை தாங்கட்டும், உடைய கிருபையும் சத்தியம் அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா அவர்களுக்குள்ள ஆண்டவரை. இம்மட்டுமா நடந்த வாழ்க்கையை விட நடக்கட்டும் அப்பா. அதே போல ஆவியானவரே ஜெஸ்லியாட சந்ததியை ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத சந்ததியெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ரீட்டாமாட ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்படாத சந்ததியெல்லாம் ரட்சிக்கப்படட்டும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு ரட்சிப்பை கட்டளை எடுங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும், ரட்சிப்பின் சமாதானம் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் ஆண்டவரை வழிகள் திறக்கப்படட்டும். இது இந்த வருஷம் ஆண்டவரை ரட்சணத்தின் நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் கையிட்டு சேர ஒவ்வொரு காரியங்கள், எத்தனையோ ஊழியங்கள் ஆண்டவரை, எத்தனையோ திக்கற்றவர்களுக்கு மனாதிகளுக்கும் ஆண்டவரை உதவி செய்து ஆண்டவரை அந்த உதவி காரங்கள் எல்லாம் நீட்டி இருக்கிறார். அதுகளில் கூட ரெட்டிப்பான நன்மையை காணட்டும். பணத்துக்காக மாத்திரம் இதுல ஊழியம் செய்யக்கூடாது ஆண்டவரை. பணத்துக்காக மட்டும் தேவனை தேடாதபடி ஆண்டவரை உண்மையை உத்தவமாய் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரை கொண்டு இந்த வானொலியில ஊழியங்களை செய்ய கத்த கிருபை செய்வீராக ஆண்டவர். கிருபை செய்வீராக. இருக்கிற தேசத்தில் ஆண்டவரே அப்பா எல்லா குடும்பங்களையும் ஜெஸ்லியாட சந்ததி முழுவதும் ஊழியம் செய்யற ஊழியக்கார குடும்பமாய் ஒப்புவித்து ஆசீர்வதிச்சு வைக்கிறேனப்பா. ஒப்புவித்து ஆசீர்வதிச்சு வைக்கிறேனப்பா. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஊழியத்துக்காக.
எல்லா சந்ததியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் அவர்களை தேவ கிருபையும் தேவ சமாதானம் அவருடைய இருக்கட்டும், ஜெஸ்லியாவோட இருக்கட்டும், ரீட்டாமாவோட இருக்கட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்லப்பா ஆண்டவரே. ஆண்டவரே என்னென்ன எந்தெந்த தேசத்திலிருந்து கேட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு கூட ஆண்டவரே அப்பா திக்கற்றோர் அனாதைகள் விதவைகளுக்கு கூட திருமண நாட்கள் ஆண்டவரே அப்பா பிறந்த நாட்களை கூட்டி கொடுத்து அவர்களை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களையும் இருக்கிற தேசங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய மகிமை தங்கட்டும் அப்பா. எழும்பி காரியத்தை நட கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே இவர்களை எழும்பி காரியத்தை தேவனுக்கு கண்டு செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கண்டு கிருபை செய்ய ஆண்டவரை வழி நடத்துவீராக ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரை நான் செபித்த ஒவ்வொரு செபங்கள் என் குடும்பங்கள்ல கூட இருக்கிற வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரை. வறுமைகள் வேதனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரை. ரட்சித்துக் கொள்ளுங்க என் குடும்பத்தையும் ஆண்டவரை. அம்மாட சந்ததி அப்பாட சந்ததியில எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. எங்களோட சொந்தங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சௌரங்கள் குடும்பங்கள் வழியாய் வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நானும் என் வீட்டார் முன்னாலும் சேவிப்போம் என்ற வசனங்களை நிறைவேறட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் எங்களோட சொந்தங்கள் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே. அவியானவரே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அந்த விடமா செய்யப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக கடன்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெருமையில கடன்பட்டு கடன்ல இருந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளையில அந்த கடனின் பாரு நீங்கும்படியாக அந்த கடன் எல்லாம் திரும்பி கொடுத்து அந்த சுமைகள் எல்லாம் மாறும்படியாக அந்த கழுத்தில் உள்ள கடன் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படத்தக்கதாக கடன் கொடுத்தவர்கள் திரும்பி கேட்காதபடி ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை இயேசுவின் அந்த கடன்கள் எல்லாம் வேலையில அடைக்கிற இயேசுவின் அந்த வேலையில அடைத்து ஜபிக்கிற இயேசுவின் இந்த கடன்களை அடைக்கப்படணும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொட்டுக்கடும் இயேசுவின் கடன் இனிமேல் வாங்கக்கூடாது. கடன் வாங்க போற வேலிகள் எல்லாம் அடைக்கிற இயேசுவின் கடன்பட்ட வேலிகள் கூட எல்லாம் முறிக்கப்பட இயேசுவின் தேவன் சீயோன்ல இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த கடன்கள் எல்லாம் அடைக்க கத்த தேவ கிருபைகளை ஒப்பு கொடுத்து வைக்கிறேன் அப்பா. உங்களோட கரங்கள் தாங்கட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா வந்தும் வராமல் இருக்கிற இந்த வானொலியில ஊழியங்க செய்யற தடைகள் இன்டர்நெட் தடைகள் மனுஷிக தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல எல்லாவற்றையும் உடைக்கிறேன் ஆண்டவரே. உடைக்கிறேன். அந்த தடைகள் உடைத்து முன்னே செல்கிற நீர் ஆண்டவரே. தடைகள் உடைத்து முன்னே சென்று கோணலான எல்லாம் செவ்வையாக்கி கொட்டுக்கும்படியாக ஒப்பு கொட்டுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்க இருக்கிற ஒவ்வொரு தேசத்துல எங்களை நாட்டின் நீதியின் விருட்சமா எங்களை வைங்கப்பா ஆண்டவரே. ஜெஸ்லியா குடும்பங்களை மேங்க இந்த குடும்பங்களை வைங்க. ஊழியன் செய்யற ஊழியக்கார பிள்ளைகள் வாஞ்சியோட தாகத்தோட மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறு போல மந்திதுகள்ல இருக்கிற ஒவ்வொரு ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைங்கப்பா. அந்த ஒண்ணுமாய் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நாடையில ஆண்டவரை விமான மார்க்கமாய் தர மார்க்கமாய் தண்ணீர் மார்க்கமாய் போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இனிமேலும் போற பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த விமான ஆக்சிடென்ட்களோ ஆண்டவரை அப்பா கார் விபத்துகளோ தண்ணீர் மார்க்கமாய் போற ஒவ்வொரு விபத்துகளோ வராதபடி இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உண்மையா பொய்ய தெரியா ரஷ்யா தேசத்துல ஆண்டவரே சுனாமி வரப்போது ஆண்டவரே 2 தரம் ஆண்டவரே பூமி அதிர்ச்சி வந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆண்டவரே. ஆனாலும் அது வராதபடி அந்த ரஷ்யா தேசம் செய்யற கொடுமையை மன்னித்து அந்த ஜனங்கள் செய்யற கொடுமையை மன்னித்து இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்புகிற ஆண்டவரே அந்த ஜனங்களை மன்னித்து சுனாமி வராதபடி அந்த ஜனங்கள் அழிக்காதபடி ஜனங்கள் தேவ சாயல படைத்தவர்கள் தேவனுடைய சமூகத்துல மனம் திரும்பி குணப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மனம் திரும்பி குணப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தூய ஆவியானவரே அன்பின் ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரஷ்யா தேசம் முழுவதும் அக்கனின் ரத்தத்தாலே வேலையடைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவுல எந்த ஒரு இயற்கை சேர்க்கை மரணங்கள் வராதபடி ஆண்டவரே அப்பா பூமியில் அழிக்கப்பட்டு போகாதபடி என் தேவனுடைய கிருபை வழி நடத்தும்படியாக தேவனுடைய கிருபை இந்த ஜனங்களை தாங்கி தப்புவிக்கும்படியா அவனுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் சிவனோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. யார் வரணுமோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரை கொண்டு வந்து சேருங்க. இந்த நேரத்துல இது யாருடைய நேரமோ ஆண்டவர் அந்த நேரத்தை அந்த தூய ஆவியானவர் வந்து காத்திருப்பார். அந்த நேரத்தை ஆண்டவரை நடிக்காதபடி அந்த நேரத்துல இந்த இவனுடைய கிருபை ஆண்டவரே அப்பா இவர்களை சேர்க்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய காரியம் ஆண்டவரை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கிறோம் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. நீர்தான் ஆண்டவரே ஒவ்வொரு ஆக்களையும் இந்த இடத்தை கூட்டிக் கொண்டு உம்முடைய காரியங்களை நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா
ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க இருக்கிற லண்டன் தேசத்துல கூட ஆண்டவரே அப்பா இந்த மாவட்டத்துல ஒரு தமிழ் சபையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக, லண்டன் தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை தரும்படியாக, இந்த மாவட்டத்துல இயேசுவின் நாமத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே கிருபை வழிகளை திறந்து தருவீராக, ஒரு எழுப்புதலை தருவீராக. இம்மட்டுமாக நான் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஆட்சிப்பித்துக் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல ஆண்டவரே பள்ளிவாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு, மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட்டு, ஆண்டவரே பப்புகள் கிளப்புகள் எல்லாம் மூடப்பட்டு, தேவனுடைய ஆலயங்கள் ஆண்டவரே அப்ப ஆராதித்த ஆலயங்கள் எல்லாம் விற்கப்பட்டு போய்கொண்டு விற்ற கூடாரங்கள் எல்லாம் வாங்கவும் ஆண்டவரை இடிக்கப்பட்ட கூடாரங்கள் எல்லாம் ஆண்டவரை திரும்பவும் கட்டவும் ஆண்டவரே அப்பா ஆவியானவரே அப்பா ஆண்டவரை விற்கப்பட்டது எல்லாம் வாங்கப்பட்டு மூடப்பட்டதெல்லாம் நாங்கள் திரும்பி கொள்ள கர்த்தர் இந்த நாட்கள்ல கிருபை செய்வீராக. அதற்கான ஊழியக்காரை எழுப்பி தருவீராக. அதற்கான எங்களை ஊழியக்காரை எழுத்து நிறுத்துவீராக. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்குள்ள ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே பாம துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபை ஆண்டவர் இந்த தேசத்துல இந்த மாவட்டத்துல ஆண்டவர் இந்த இஸ்மவேல் சந்ததியில வெளிப்படுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய கிருபையினாலே இந்த தேசத்துல ஆண்டவரை மரித்த நீதிமான்களின் உடன்படிக்கை ஆண்டவருடைய செபங்கள் அவருடைய ஆண்டவரே அவருடைய வைராக்கியங்கள் அவங்களுடைய ஆண்டவரே அப்பா அவங்களுடைய ஆண்டவரை விசுவாசங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஊழியங்கள் அவங்களுக்கு கொடுத்த கண்ணீரின் ஜெபங்கள் எல்லாம் இருக்குதப்பா. அதை எல்லாம் புதுப்பித்து தந்து இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை தரும்படியாக உம்முடைய சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரை. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த தேசத்தினுடைய ரத்தத்தினால வேலி அடைக்கிறேன் ஆண்டவரை. இந்த தேசத்தினுடைய ரத்தத்தினால வேலி அடைக்கிறேன் ஆண்டவர். அடைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. முதல்ல ஆண்டவரை சுத்திகரிப்பு உண்டாகட்டும். அதற்கு பிறகு ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லிங்க ஆண்டவரை எல்லாரையும் சுத்திகரிங்க. ஆண்டவரே நீர் பாசைக்காரரின் ஜாதிக்காரரின் ஜனங்களையும் ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பாதபடி என் தேவனுடைய ராட்சியம் மாத்திரம் இதை கட்டப்படும் வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா. அந்த தேசங்களுக்குள்ள ஆண்டவரே ரட்சிப்பின் கிருபை ஊழியத்தின் கிருபை பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே ஆஸ்தி அல்ல ஆண்டவரே மண்ணோட மண்ணு அழிந்து போற ஆஸ்திகள் அல்ல ஆண்டவரே சுயநலங்கள் அல்ல ஆண்டவரே சுய சுபாவங்கள் அல்ல எல்லாம் மாறப்பட்டு போகட்டும் ஐயா. அந்த தேசத்துல ஆண்டவரை அதிகாரிகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு ஆண்டவரை ஸ்தாபனங்களை நடத்துகிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் ரட்சித்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷர் கொடுமைக்காரலாம் ரட்சித்து இந்த தேசத்துல ஆண்டவரே அப்பா நாட்டு நீதியின் விருட்சமாய் எழும்பட்டு ஜனங்கள் அப்பா இது ஒரு நீதியின் விருட்சத்தை காணட்டும். இருளுள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்ற ஆண்டவரை அந்த வசனம் நிறைவேறட்டும் என்று சொல்லி உம்முடைய கிருபைக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரை. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரை. உம்முடைய கிருபை மேலானது என்று சொல்லி இந்த ஜனங்கள் காணட்டும் அப்பா. தேவனே தேவன் என்று அறிக்கை பண்ணட்டும் அப்பா. முழங்கால் முடங்கட்டும் அப்பா இந்த தேசத்துல என்று சொல்லி இந்த தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. விசுவாசிக்கிறேன் அப்பா. ஜனங்கள் இந்த தெருக்கள் உள்ளவர்கள் என் நண்பர்கள் வேலை தந்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்க எல்லாம் பின்மாட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை பெறணும். தேவன் என்று அறிக்கை செய்யணும். பயப்பட தேவனுக்கு உமக்கு பயப்படுற பயம் வரணும் அப்பா. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க பின்மாட்டத்துல இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அந்த தேவ கிருபையை விட்டு விலகிட்டாங்க. அந்த கிருபையை மறுபடியும் இவர்களை கொடுத்து தூக்கி எடுத்து இவர்களை மன்னித்து இரக்கம் செய்து மறுபடியும் தேவனுடைய மகிமையை காண செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் இவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். கிருபையும் இரக்கமும் ஆண்டவர்களை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே நீர் பெரியவர். சர்வ வல்லவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மட்டுமாக செபித்த ஒவ்வொரு செபங்களையும் கேட்டீர் ஆண்டவரே. என்ற பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும். சௌரங்கள் இருக்கிற தேசங்கள் மாவட்டங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. இலங்கை தேசத்துல என் குடும்பங்கள் இருந்த நாங்க இருந்துட்டு விட்டுட்டு வந்த தேசங்கள் எல்லாம் மாவட்டங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. இலங்கை தேசத்தின் அதிகாரிகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் ரட்சிக்க வல்லவரே. நீர் ஒருவரே ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் நீர் ஊற்றை மண்டு கொள்ள என் தேசம் என் ஜனங்களும் ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக. உங்களுடைய இரக்கம் வரணும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை வரணும் ஆண்டவரே இந்த இடத்துல என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபித்து ஜெயமெடுக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையானவரே நன்றி செலுத்துகிறோம். கிருபையானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
நீர் தந்த இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை எப்போதும் உங்களோட இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா ஆண்டவரே. இது உம்முடைய சமூகத்துல வந்து எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தந்திருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நீங்க நல்லவராயிருந்து எங்களுக்கு பதில் தந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நீங்க ரட்சிக்க வல்லவராயிருந்து எங்களுக்கு பதில் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காய் துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் பெருகட்டும் ஆண்டவரே. நீர் பெருகணும் இந்த பூமியில. நாங்க எல்லாம் சிறிய போகணும் ஆண்டவரே. அதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேப்பா. அப்பா உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. பாம்பு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமா, இதுவரை வந்துட்டீங்களா ஐயா? ஓகே ஐயா, ஓகே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களையும் துதிகளோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளை காலை வேளையிலே ஜெப வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஜெபங்களை கேட்டார், துதிகளை கேட்டார், மகிமைப்பட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்தார். துதிகளோடு பாடல்களோடு வழிநடத்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் காண்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.